ஓகே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வழிமிகும் விதிகளின் தொகுப்பு பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வழிமிகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் அ, இ, ஏ, அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, ஆங்கு, இங்கு, யாங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, ஞாண்டு, அவ்வகை, இவ்வகை, இவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, மற்றை, நடு, பொது, அணு, முழு, பொது, திரு, அரை, பாதி, எட்டு, பத்து, முன்னர், பின்னர் ஆகிய சொற்களுக்கு பின் வரும் வழிமிகும். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வரும் வழிமிகும். எடுத்துக்காட்டு: பூ ப்ளஸ் பறித்தால், பூ பறித்தால். இப்போ வருது பார்த்தீங்களா? தீ ப்ளஸ் பிடித்தது, தீ பிடித்தது. இப்போ வருது கை ப்ளஸ் குழந்தை, கை குழந்தை. ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வரும் வழிமிகும். அரியா ப்ளஸ் பிள்ளை, அரியா பிள்ளை. காணா ப்ளஸ் காட்சி, காணா காட்சி. சொல்லா ப்ளஸ் சொல், சொல்லா சொல். நிலையா ப்ளஸ் பொருள், நிலையா பொருள். தீரா ப்ளஸ் துன்பம், தீரா துன்பம். அகர இகர ஈட்டு வினையச்சத்தின் பின் ஆய், போய், ஆக என என்னும் வினையச்சத்தின் பின் வரும் வழி மிகும். வர ப்ளஸ் சொன்னான், வரச் சொன்னான். மெல்ல ப்ளஸ் பேசினார், மெல்ல பேசினார். ஓடி ப்ளஸ் போனான், ஓடி போனான். போய் ப்ளஸ் தேடினான், போய் தேடினான். இருப்பதாக ப்ளஸ் கூறு, இருப்பதாக கூறு. என ப்ளஸ் கேட்டான், என கேட்டான். வன்தொடர் குச்செல்கத்தின் பின்வரும் வழிமிகும். 8 ப்ளஸ் கதைகள், 8 கட்டுகள். 10 ப்ளஸ் செய்யுள்கள், 10 செயல்கள். கற்று ப்ளஸ் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். விட்டு ப்ளஸ் சென்றால், விட்டு சென்றால். வைத்து ப்ளஸ் போனான், வைத்து போனான். கொக்கு ப்ளஸ் பறந்தது, கொக்கு பறந்தது. திரு, நடு, முழு, விழு, பொது, அணு போன்றுள்ள முற்றியலகு சொற்களுக்கும் பின்வரும் வழிமிகும். திரு ப்ளஸ் கோயில், திருக்கோயில். நடு ப்ளஸ் தெரு, நடுத்தெரு. முழு ப்ளஸ் பேச்சு, முழு பேச்சு. விழு ப்ளஸ் பொருள், விழு பொருள். பொது ப்ளஸ் பணி, பொது பணி. அணு ப்ளஸ் குண்டு, அணுக்குண்டு. இரண்டாம் வேற்றுமை உருவின் பின்னும் நான்காம் வேற்றுமை உருவின் பின்னும் வரும் வழிமிகும். பூனையை பார்த்தான், பூனையை பார்த்தான். கடைக்கு ப்ளஸ் போனான், கடைக்கு போனான். பண்பு தொகையில் வரும் வல்லினத்து மிகும். வெள்ளை ப்ளஸ் தாள், வெள்ளைத்தாள். மெய் ப்ளஸ் பொருள், மெய்ப்பொருள். பொய் ப்ளஸ் புகழ், பொய்ப்புகழ். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வரும் வழிமிகும். தை ப்ளஸ் திங்கள், தை திங்கள். கோடை ப்ளஸ் காலம், கோடைக்காலம். மல்லிகை ப்ளஸ் பூ, மல்லிகை பூ. ஓகேங்களா? ஆஸ்திரேலிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம். குறிப்பு: இவை பிறமொழி பெயராகியால் இவற்றில் வழிமிகுதல் கூடாது. ஓகேங்களா? ஓமை தொகையில் வரும் வழிமிகும். ரொட்டி ப்ளஸ் தலை, ரொட்டித்தலை. தாமரை ப்ளஸ் கண், தாமரை கண். முத்து ப்ளஸ் பல், முத்துப்பல். நான்காம் வேற்றுமை தொகையில் அக்னி பெயர்களின் பின்வரும் வழிமிகும். வேலி ப்ளஸ் கால், வேலிக்கால். ஏழாம் வேற்றுமை தொகையில் வரும் வழிமிகும். காட்டிடை ப்ளஸ் சென்றால். குடி ப்ளஸ் பிறந்தார். காட்டிடை சென்றால் குடி பிறந்தார். ஆறாம் வேற்றுமை தொகையில் முதலில் நிற்கும் நிலைமொழி அக்னியா இருப்பின் வழிமிகும். குருவி ப்ளஸ் தலை, குருவித்தலை. கிளி ப்ளஸ் கூடு, கிளிக்கூடு. தேர் ப்ளஸ் தட்டு, தேர் தட்டு. நாய் ப்ளஸ் குட்டி, நாய்க்குட்டி. பூனை ப்ளஸ் குட்டி, பூனைக்குட்டி. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும் வழிமிகும். சிற்றுண்டி ப்ளஸ் சாலை, சிற்றுண்டி சாலை. தயிர் ப்ளஸ் குடம், தயிர் குடம். காய்கறி ப்ளஸ் கடை, காய்கறி கடை. தேர் ப்ளஸ் பாகன், தேர் பாகன். மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும் வழிமிகும். பித்தளை ப்ளஸ் குடம், பித்தளை குடம். பட்டு ப்ளஸ் சேலை, பட்டு சேலை. மோர் ப்ளஸ் குழம்பு, மோர் குழம்பு. நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும் வழிமிகும். எடுத்துக்காட்டு: குழந்தை ப்ளஸ் பால், குழந்தை பால். கோழி ப்ளஸ் தீனி, கோழி தீனி. இது ஈஸி தான், பிரச்சனை இல்லை. ஐந்தாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும் வழிமிகும். வாய் ப்ளஸ் பாட்டு, வாய்ப்பாட்டு. விழி ப்ளஸ் புனல், விழிப்புணல். ஏழாம் வேற்றுமை உருவம் பயணமுடன் தொக்க தொகையில் வரும் வழிமிகும். தண்ணீர் ப்ளஸ் பாம்பு, தண்ணீர் பாம்பு. சென்னை ப்ளஸ் கல்லூரி, சென்னை கல்லூரி. தண்ணீர் பாம்பு. மதுரை ப்ளஸ் மதுரை கோயில். தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின்வரும் வழிமிகும். கனா ப்ளஸ் கண்டான், கனா கண்டான். நிலா ப்ளஸ் பயன், நிலா பயன். சுறா ப்ளஸ் தலை, சுறா தலை. அண்டி இண்டி என்னும் இகர ஈட்டு குறிப்பு வினையச்சங்களுக்கு பின் வரும் வழிமிகும். அண்டி ப்ளஸ் செல்லேன், அண்டி செல்லேன். இண்டி ப்ளஸ் கொடேன், இண்டி கொடேன். விதிவிலக்கு.
இரட்டித்த நெடில் தொடர் உயிர் தொடர்குச்சி சொற்களுக்கு பின் வரும் வழிமிகும். மாடு பிளஸ் சாணம் மாட்டுச்சாணம். தமிழ்நாடு பிளஸ் கலை தமிழ்நாட்டு கலை. தமிழ்நாடு பிளஸ் போக்கு தமிழ்நாட்டு போக்குவரத்து. வீடு பிளஸ் சோறு வீட்டுச்சோறு. ஆறு பிளஸ் தண்ணீர் ஆற்று தண்ணீர். கிணறு பிளஸ் தவளை கிணற்று தவளை. வேறு பிளஸ் பொருள் வேற்று பொருள். மென்தொடர் குற்றியத்தில் ஒரு சொற்களுக்கு பின்னும் உயிர்த்தொடர் குற்றிய சொற்களுக்கு பின்னும் முச்சத சொற்களுக்கு பின்னும் வரும் வல்லெழுத்து சில இடங்களில் மிகும். வண்டு பிளஸ் கால் வண்டுக்கால். திண்டு பிளஸ் கால் திண்டுக்கால். பாம்பு பிளஸ் தோல் பாம்பு தோல். குரங்கு பிளஸ் கூட்டம் குரங்கு கூட்டம். கண்டு பிளஸ் குட்டி கண்டு குட்டி. முதுகு பிளஸ் தண்டு முதுகு தண்டு. உணவு பிளஸ் பொருள் உணவுப் பொருள். இந்துக்கள் பந்துக்கள் கந்துக்கடன் என்னும் சொற்களில் வளர்த்து வருதும் காண்க. வழிமுதல்களின் வரிசை. அரை பங்கு அறிவு பஞ்சம் மனு குண்டிடை பிள்ளை அந்த கழகம் அதெல்லாம் வாசனை இல்லை. மொழிபெயர்த்தல். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். இது கொஸ்டின் வரும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் அவர் இங்கிலீஷில் அவங்க கொடுத்துறாங்க. சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது அவங்களுக்கு வாக்கிய வகைகள். கருத்து வகை. கருத்தை பொறுத்து ஒரு வகையாகவும் அமைப்பை ஒட்டி மற்றொரு வகையாகவும் வாக்கியங்கள் பிரிக்கலாம். கருத்தை கொண்டு செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் விளைவு வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் எக்ஸ்கிளமேஷன் ஸ்டேட்மெண்ட் இன்டகிரேஷன் டிசைர் எக்ஸ்கிளமேஷன். ஓகேங்களா. செய்தி வாக்கியம் முயற்சி திருவினையாக்கம் மழை பெய்த நெல்விளையம். இது சிம்பிளாக இருக்குது. செய்தி வாக்கியம். வினா வாக்கியம் இது யாருடைய வீடு. நேற்று நீ வந்தாயா. நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அவங்க ஆன்சர் பண்ணணும். என்னது வாக்கியம். வினா வாக்கியம் விளை வாக்கியம் நம் நாடு நீடூடி வாழ்த்துறது. நாளைக்கு பாடம் படித்து வா. இட்ஸ் ஆர்டர் கட்டளை. எனக்கு இந்த நூலை தருக. நம்ம கேட்குறது ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறது வேண்டுகோள். நீ ஒழிக சபித்தல். உணர்ச்சி வாக்கியம் தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இறந்தென்ன தலைவர் வருக அருகவே. உணர்ச்சி வாக்கியம். வாக்கியம் தனி வாக்கியம். ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயனை பெற்று வருவது தனி வாக்கியமாகும். தொடர் வாக்கியம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் அதனால் இதனால் என்னும் சுட்டு முதல் ஆகியால் ஏனென்றும் என்று எளிமைப்பிடம் போன்ற சொற்களை இணைந்து வரிடம் கருத்தொடர்பாக இணைக்கப்பட்டவரிடம் அவ்வாறு தொடர்புவதை வாக்கியம் எல்லாம் வேண்டுமாக கூறினால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கக்கூடியதாக இருக்கணும். கருத்து தொடர்பாக இணைக்கப்பட்டிருப்பின் அதனை தொடர் வாக்கியம் என்றும் சொல்லலாம். ஒரே எழுவாய் பல பயன்களை கொண்டு முழுவதும் தொடர் வாக்கியமாகும். பலருக்கு தொடர் வாக்கியம் என்பது இப்படி இருக்கும் என்று விளங்காவதற்குத்தான் 33 எடுத்துக்காட்டு தரப்பட்டுள்ளன. எல்லாம் அக்பர் பேரரசர் மட்டுமல்லர் ஆட்சி திறமையும் மிக்க பேரறிஞர் மட்டுமல்லர். உண்மை துறை விரும்பினால் ஒருவேளை உணவு உண்பார். விரும்பாவிட்டால் சில நாட்கள் உண்ணாமல் விரதம் இருப்பார். இது தொடர் வாக்கியம். இதுக்கு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் சொல்கிறாங்க. ரீட் பண்ணுங்க. நான் மதுரைக்கு போனதும் எனக்கு கடுமையான காய்ச்சல் கண்டதால் உடனே சென்னைக்கு திரும்பிவிட்டேன். உன்னிடம் 2 இலக்க நூல்கள் உள்ள அவற்றில் ஒன்று எனக்கு கொடு. கதிரவன் தோன்றியது ஆகியால் பணி மறைந்தது. அம்மாணவன் பாடங்களை ஒழுங்காய் படிப்பதில்லை அதனால் தேர்வில் வெற்றி பெறவில்லை. இந்த இது தனி வாக்கியம் வருமா. அதனால் தேர்வில் வெற்றி பெறவில்லை வராது. எப்படி வரும். அம்மாணவன் பாடங்களை ஒழுங்காய் படிப்பதில்லை அதனால் தேர்வில் வெற்றி. இது வந்து தொடர் வாக்கியம்.
இக்குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியது மட்டுமின்றி அதாவது தொடர் வாக்கியம்னா அந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து தனியாக எடுத்து வாசிச்சோன்னா அதுக்கு பொருள் இருக்காது, மதிப்பு இருக்காது, வேல்யூ இருக்காது. ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் மதிப்பு இருக்கும். அதனால தான் அது தொடர் வாக்கியம். சிறுவன் நாயின் மேல் கல்லெறிந்தான். கல் பட்டிருந்தால் அவனை அது கடித்திருக்கும். கல் பட்டிருந்தால் அவனை அது கடித்திருக்கும். இதாக அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆனால் சிறுவன் நாயின் மேல் கல்லெறிந்தான், கல் பட்டிருந்தால் அவனை அது கடித்திருக்கும். இது ஒரு வாக்கியம் இதாகுது. ஓகேங்களா? கலவை வாக்கியம். கலவை வாக்கியம் என்பது பல வாக்கியங்கள் கலந்த ஒரு வாக்கியமாக அமைவது. இதில் ஒன்று முதன்மை வாக்கியமாக இருக்கும், மற்றது சார் வாக்கியமாக இருக்கும். சிலவற்றில் ஒன்று முதன்மை வாக்கியமாகவும் மற்றவை சார் வாக்கியங்களாக இருக்கும். சேவன் வந்து கள்ளவர்கள் பொருளை திருடி சென்றார்கள் என்றும் பிடிப்பதற்கு அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்றும் கூறியதும், நான் அத்தகையவர்களை பிடிப்பதற்கு விரைந்து வரும் அறிஞர் அறிவு கூறுவார் என்பது முதன்மை வாக்கியம். வாக்கியத்தை இன்பமும் துன்பமும் கலந்து என்பது சிக்கல் குற்றத்தை எடுத்து வாழ்க்கை சார் வாக்கியங்கள். இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள நான் அத்தகையவர்களை பிடிப்பதற்கு விரைந்து வந்து வண்டியில் சென்றேன் என்பது முதல் வாக்கியம் மற்றும் தொடர்கலை வாக்கியம். திறனாளர்கள் நன்கு புகழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறும்போது வெற்றி பெற்றுள்ள பெரும்பாலான நவீனங்கள் பொதுமக்களால் புகைக்கப்படுகின்றன. அவற்றில் பல திரைப்படமாக ஹாலிவுட் திருமணத்துக்கு அது தொடர்கலை வாக்கியம். ஆங்கிலத்திலே இதாக இருக்கும். சரிங்களா? தன்வினையாவது பிறவினையாக மாற்றும் விதங்கள். தன்வினை பகுதியில் வி என்னும் விதியானது பி என்னும் விதியாக சேர்வதால் தன்வினை. செய்தான், செய்வித்தான், உண்டான், உண்பித்தான். தன்வினை பகுதியோடு கு சு டு து பூரு விதிகளுக்குள் யாதொன்று சேர்வதால் போனான், போக்கினான், உருண்டான், உருட்டினான், தாழ்ந்தான், தாழ்த்தினான், எழுந்தான், எழும்பினான். தன்வினை பகுதியுள்ள மெல்லின மெய்யெழுத்து தானது வல்லின மெய்யெழுத்தான தன்மையானது பிரயோகமாகும். முருகப்பன் நல்வழியில் திரும்புகிறான் தன்வினை. எல்லப்பன் அவனை நல்வழியில் திருப்புகிறான் பிறவினை. மகன் தகப்பனுக்கு அடங்கினான் தன்வினை. தகப்பன் மகனை அடக்கினான் பிறவினை. செய்வினை செய்பாட்டு வினையாக மாற்றுதல். செய்த பொருளுக்கு முதன்மை தரும் வினையே செய்வினை, ஆக்டிவர். திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் என்பது செய்வினை இவ்வாக்கியத்தில் திருவள்ளுவருக்கு முதன்மை கொடுப்பது. செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுக்கும் வினை பேசிவர். திருக்குறள் திருவிழா ஏற்றப்பட்டது. ஏற்றப்பட்டு என்பது செய்யப்பட்ட வினை. இவ்வாக்கியத்தில் திருக்குறளுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டது காரணம். இப்போதான் அவங்களுக்கு செய்வினை செய்யப்பட்ட வினையாக மாற்றுது. ராமன் ராவனை கொண்டான் செய்வினை. ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் செய்யப்பட்ட வினை. மகளை வேந்தன் உன்னை கட்டினான் செய்வினை. மகனே நீ வேந்தனால் கட்டுண்டாய். மகளே நீ வேந்தனால் கட்டுண்டாய். நேர்குற்ற டைரக்ட் ஸ்பேஸ் இன்டைரக்ட் ஸ்பேஸ் படிச்சிருப்போமே. நேர்குற்ற நேர்குற்றம் எல்லாரும் தெரியும். ஒருவர் நேரில் கூறியவாறு எழுதுவது நேர்குற்று. ஒருவர் கூறியது அவர் கூறியவாறு எழுதாமல் தாம் அக்கருத்தை மேற்கொண்டு கூறுவது நேர்குற்று. நிகுற்று சொல் நேர்குற்று. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அரிச்சந்திரன் முனிவரை நோக்கி, நாட்டை இழப்பினும் என் நண்பகனை இழப்பினும் இனி வரக்கூடிய நற்கதியை இழப்பினும் நான் உண்மையே நவிழ்வது உறுதி என்று கூறினான். அரிச்சந்திரன் முனிவரை நோக்கி தன் நாட்டை இழப்பினும் தன் நண்பனை இழப்பினும் தனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய நற்கதி இழப்பினும் உண்மையே நவிழ்வதென உறுதி கொண்டதாக கூறினான். புரியுதா உங்களுக்கு? நேர்குற்ற அறிவு வித்தியாசம் இருக்குதா? டைரக்டாக சொல்றது
அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் சொன்னமா, அதாவது இன்னொருத்தர் சொல்றது இப்படி சொன்னாரு அப்படிங்கிறது வந்து ஐயர் கோட். இது அது, இவை அவை, இன்று அன்று, இப்பொழுது அப்பொழுது, இங்கு அங்கு, இதனால் அதனால், முன்னாள் மறுநாள், நேற்று நாளை. ஓமை அணி இரண்டு பொருளுக்கு ஒப்புமை வழங்கி சொல்வது ஓமையாகும். ஓமான ஓமைய பொதுத்தன்மை ஓம உறுப்பு ஆகிய நான்கு இருப்பது ஒரு ஓமையாகும். ஓமம் மலை போன்ற தோல், மலை போன்ற தோல். தொகை ஓமை என்பது பொதுத்தன்மையும் ஒருபும் தொக்கி அக்தாவது இல்லாமல் வருவது. சில வேளையில் இந்த இரண்டில் ஒன்று மட்டும் மறைந்து வரும் போர் தோலும் சொல். புதிய ஓமைகள். எடுத்துக்காட்டு ஓமைனி. ஓமானத்தையும் ஓமயத்தையும் தனித்தனி வாக்கியமாக நிறுத்தி இடையில் ஓம உறவு கெடாமல் கூறுவது எடுத்துக்காட்டு ஓமை அணியாகும். ஏது செயலில் மட்டும் வரும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அல்லாமல் எனும் எழுத்தை முதலாக உடையவை. அதுபோன்ற உலகம் கடவுளை முதலாக கூடியது. எழுப்பொருள் உமையணி. உலகத்தில் இல்லாத பொருளை ஊமையாக கூறுவது எழுப்பொருள் உமையணியாகும் எனப்படும். கருமுலை நடந்து வந்தாற்போல் கருதனிட விபீஷணன் நடந்து வருவந்தான் தற்குறிப்பெற்ற அணி. இயற்கையாக நடப்பதில் கவி தன் கற்பனை குறிப்பை ஏற்றி சொல்வது தற்குறிப்பெற்ற அணியாகும். உயர்வு நெருசனியாகும். ஒரு பொருளை நம்ப முடியாதது மிகைப்படுத்தி கூறுவது உயர் நெருசனியாகும். மேகங்கள் தங்கி உடங்கும்படியான கோட்டை மதிலில் ஒரு 5 சூரியன் உடல் சேர்ந்து விட்டது. இது என்ன நடக்கூடிய காரியமா? கோட்டை அகலின் வானம் பூமியை தாங்கி நிற்கும் தலைவரையில் சென்றது. பெரிதுமுழுதனி. ஓமானத்தை சொல்லி ஓமியத்தை பெற வைப்பது பெரிதுமுழுதனியாகும். மாமரத்தில் பழுத்த பழங்கள் விழாமல் இருக்க அதிலிருந்து பிஞ்சுகள் உதிர்ந்து விடுகின்றன. ஆகியால் இளமையிலேயே அறம் செய்யுங்கள். உலகில் கிழவர்கள் இருக்க இளைஞர்கள் இறந்துவிடக்கூடுமானால் இரண்டுகளும் வரம் செய்தல் வேண்டும். ஐயணி. ஒப்புமையின் ஒரு பொருளை அதுவோ இதுவோ என ஐயம் ஒருதல் ஐய அணியாகும். இவள் கண் கயலோ வண்டோ அறியேன். வேற்றுமை அணி. வேற்றுமை விளக்கும் அணி. வேற்றுமை ஓமோ நோக்கம். ஓமயங்கள் ஒன்றுக்கும் சிறப்பை தருவதாகும். தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் நாவினால் சுட்டவர் ஆறாது. சந்திரனும் சான்றோரும் ஒப்பாவார். சந்திரன் மறுத்தாங்கும் சான்றோர் சிறத்தாங்கும். சிலைடணி. ஒரு சொல் பல பொருள் தர சிலைடணியாகும். சிவப்புத்தேல். சிவப்புத்தேல் சிவனாகிய புத்தேல். புத்தேல் தேவன் புத்தி இல்லாதவன். மஞ்சப்பூச்சை. படிப்பது போல போவதும் பொழுது போல படிப்பது மஞ்சப்பூச்சை. ஒரு வகை ஒருமானது ஓமயத்தின் வேறாக கூறாமல் ஒன்றுபடுத்தி கூறுவது ஒரு வகையாகும். மக்கள் மனம் என்னும் நிலத்தில் அன்பு என்னும் பெயரை வளர்த்தல் வேண்டும். ஒரு வகை. சரிங்களா? பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆவரேஜ். அந்நியர் நெருங்கியிருப்பர். அணையார் போன்றோர். அழகி கலந்து. அகன் அகம் உள்ளம். அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி. அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து. செய்து முக்கியமானது. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுறேன், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இருக்கு. இ ஓ ஊ ஏ ஏ ஐ. நாளை கிளாஸில் பெயர் சொல்லின் வகையை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா?